கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸ். தமிழ் மீடியம் ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அதாவது கணினி வலையமைப்பு அப்படிங்கிறது குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ், நிறைய கம்ப்யூட்டர் என்ன பண்ண கனெக்ட் பண்ணியிருக்கும். ஆர் அப்படி இல்லைன்னா அதர் டிவைஸ் டேட்டா இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்க முடியும். இது ஒயர்டு மீடியாவில் கனெக்ட் பண்ணியிருக்கும், இல்லைன்னா ஒயர்லெஸ் மீடியாவில் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஒயர்டு மீடியா அப்படின்னா என்னது, அன்சைன்டு ட்விஸ்டட் பேட், ஸ்வீல்டு ட்விஸ்டட் பேட், கோஆக்சியல் கேபிள்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர். ஒயர்லெஸ் அப்படின்னா இன்ஃப்ராரெட்டு, ப்ளூடூத்து, வைஃபை இந்த மாதிரி. ஒயர்லெஸ் நெட்வொர்க் அதாவது கம்பி இல்லா வலையமைப்புகள். இது அதிக எண்ணிக்கையான சாதனங்கள் தொலைவில் உள்ள வளங்கள் மற்றும் இணையத்தை பகிர்வதை சாத்தியமாக்குகின்றன. அதாவது ஒயர்லெஸ் அப்படின்னா வெகு தூரத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம் டேட்டாவை. எங்கேருந்து வேணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். மொபைலு இந்த மாதிரி இதிலெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்க முடியும் இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிறாங்க. பட் கம்பேர்ட் டு ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், ஒயர் நெட்வொர்க்ஸ் மெயின்டைன் ஃபாஸ்டர் இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் அண்ட் மோர் செக்யூர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் ஒயர்டு நெட்வொர்க்கு ஒயர்லெஸ் நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீடும் பாதுகாப்பும் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. ஒயர் நெட்வொர்க் ஆஃப் லார்ஜ் ஏரியா மோர் எக்ஸ்பென்சிவ். இப்போ ஒயர் நெட்வொர்க் ரொம்ப பெரிய ஏரியா இருந்துச்சுன்னா அதில் ஒயர் கனெக்ட் பண்ணுறக்கும் போது என்ன ஆகுனா நிறைய செலவாகும். ஒயர் நெட்வொர்க் ஸ்டில் யூஸ்டு வைட்லி ஆஃபீஸஸ் வேர் நீட் இன்க்ரீஸ் ஸ்பீட் செக்யூர் கனெக்ஷன்ஸ். அதாவது ரொம்ப பாதுகாப்பாகவும் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு இன்னும் நிறையா இடத்துல இந்த ஒயர்டு நெட்வொர்க் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒயர்டு நெட்வொர்க் கம்பி இணைப்புகளை கொண்ட கணினிகள், அதாவது ஒயர் நெட்வொர்க் கம்ப்யூட்டர் ஈத்தர்நெட் கார்ட்ஸ் மூலிமா தான் கட்டமைக்கணும். இந்த ஈத்தர்நெட் கார்ட்ஸ் கம்ப்யூட்டர் கனெக்ட் டு அதர் டிவைஸ் யூஸிங், அது மற்ற டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள்ஸ். இந்த பேராஃப் பாருங்கள். அப்படி ஈத்தர்நெட் கேபிள்ஸ். ஈத்தர்நெட் வடம் அப்படின்னா கேபிள். ஈத்தர்நெட் குறும்பரப்பு அதாவது லேன் அப்படின்னா குறும்பரப்பு வலையமைப்புனா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அடிப்படை கூறாகும். இங்கு RJ45 என்னும் புகழ்பெற்ற ஈத்தர்நெட் வடம் பயன்படுத்தப்படுகிறது. RJ45 அப்படிங்கிற ஈத்தர்நெட் கேபிள் தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் RJ45 கனெக்டர் மற்றும் பேட்ச் கேபிள் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. RJ45 இணைப்பு பிளாஸ்டிக்கால் ஆனது. இது எதால் ஆனிச்சுன்னா பிளாஸ்டிக்கால் ஆனிச்சு. இந்த கேபிள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த வடம் இந்த ரெண்டு புறமும் இணைக்கப்பட்டிருக்கும். வடத்தின் ஒரு முறை கணினியிலும் மற்றொரு முறை லேன் தொடர்பிலும் இணைக்கலாம். ஒன்று கம்ப்யூட்டரில், இன்னொன்று லேன் தொடர்பிலும் கனெக்ட் பண்ண முடியும். இணைப்பு வடங்கள் 8 சிறிய கம்பிகளை கொண்டது. இதில் மொத்தம் எத்தனை கம்பி இருக்குன்னா 8 கம்பி இருக்குது. கம்ப்யூட்டரோட லேன் தொடர்பில் இணைக்கும் போது கேபிள் வளைந்து முறுக்கப்படும் போது கம்பிகள் பாதுகாப்பாக இந்த பிளாஸ்டிக் உரை பயன்படுத்துகிறது. நீங்கள் கம்பியை முறுக்கும் போது அது வளையாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் உரை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஈத்தர்நெட் கேபிள் அப்படிங்கிறது வடங்களை பயன்படுத்தி கணினியில் மற்றொரு சாதனங்களோடு இணைக்க முடியும். இந்த ஈத்தர்நெட் வடமில் 4 முக்கிய பகுதிகள் இருக்குது. ஒன்று இணைப்பு வடம் பேட்ச் கேபிள், இன்னொன்று RJ45 கனெக்டர் இணைப்பி, ஈத்தர்நெட் போர்ட்டு, இன்னொன்று கிரிம்பிங் டூல். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேட்ச் கேபிள். பேட்ச் கேபிள்னால் இணைப்பு வடம் அப்படிங்கிறாங்க. பேட்ச் கேபிள் ட்விஸ்டட் பேர், இணைப்பு வடம் முறுக்கப்பட்ட கம்பிகள். இந்த கேபிள் பாருங்கள், பொதுவாக 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், தயாரிக்கப்படுது. அவைகள் 4 திட நிறங்கள், மற்றவை ஸ்ட்ரிப்டு கொடிப்பட்டை பச்சை, வெள்ளை பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை ஆரஞ்சு, நீலம், வெள்ளை நீலம், பழுப்பு மற்றும் வெள்ளை பழுப்பு ஆகியவை 8 வண்ணங்கள் ஆகும். அந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட், ப்ரௌன், ப்ளூ எல்லாமே ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா பேட்ச் கேபிள் ட்விஸ்டட் பேர். முறுக்கப்பட்ட கம்பிகள் அப்படியே முறுக்கின மாதிரி இருக்கா. இந்த ஈத்தர்நெட் வடங்கள், இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் பொதுவாக நிறைய தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்கிறாங்க. CAT3, CAT5, CAT6, CAT6E, CAT7. இதில் CAT அப்படிங்கிறது கேட்டகரி, CAT அப்படின்னா கேட்டகரி, அந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது.
கேபிளோட நீளம் அதிகமாக அதோட ஸ்பீடு என்ன ஆகுனா கம்மியாகும். இப்போ கேபிள் ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம், பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா உடனே அதோட ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். இதுவே ஒரு கம்ப்யூட்டர் இங்கேயும் இன்னொரு கம்ப்யூட்டர் வெகு தூரத்துலேயே இருந்துச்சுன்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸ்லோவாக தான் இருக்கும். கேபிளோட நீளம் அதிகமாக அதோட வேகம் குறைஞ்சிரும். இதோட வேகம் வந்து மெகாபிட்ஸில் தான் அளவிடப்படுறாங்க. பொதுவாக 2 பக்கமும் RJ45 இணைப்பிகள் கொண்ட வடங்கள் இணைக்கப்பட்ட கேபிள் ஈத்தர்நெட் வடங்கள் என்று குறிப்பிடப்படுது. அதாவது பொதுவாக 2 புறமும் கனெக்ட் பண்ணிக்கிற RJ45ங்கிற கேபிளை வந்து ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்கிறாங்க. இது RJ45 கேபிள்னு அழைக்கப்படுது. இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து கம்ப்யூட்டரோட ரவுட்டர் அல்லது சுவிட்ச்களுடன் இணைப்பதற்கு உருவாக்கப்பட்டது. RJ45யோட கனெக்டர் பாருங்கள். RJ45 ஈத்தர்நெட் கேபிள் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கியூப் ஆகும். இது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கியூபு. இதில் கம்பிகள் இணைக்கப்பட்டு இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தி தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் கம்பியோட இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு தொடர்பை ஏற்படுத்தி தயார் செஞ்சுருக்காங்க. இந்த RJ45 இணைப்பி வந்து ஒரு தொலைபேசி ஜாக் போல தோற்றமளிக்கும். ஆனால் இது அளவில் சற்று பெரியது. ஆனால் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். RJ45 RJ அப்படிங்கிறது ரிஜிஸ்டர்டு ஜாக் மற்றும் 45 இது கேபிள் கேபிள் இடைமுகம் தரத்தை குறிக்கிறது. கீழே உள்ள படம் RJ45 இணைப்பை காட்டுகிறது. இதுதான் RJ45யோட படம் கனெக்டர். இதில் பாருங்கள், இதில் மொத்தம் 8 பின்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பின்ஸ் இருக்குன்னா 8 பின்ஸ் இருக்குது. இந்த RJ45 கேபிள் வந்து ஈத்தர்நெட் கேபிளோட இரு முனைகளும் இணைக்கப்படுது. இங்கேயும் இணைக்கப்படலாம், பின்னாடி இரு முனைகளும் இணைக்கப்படுதுங்கிறாங்க. 8 பொசிஷன்ஸ் 8 கனெக்ட் 8P8C மாடுலர் பிளாக் என்பதால் இது 8P8C இணைப்பி என்றும் அறியப்படுத்துகிறது. இந்த கேபிள் இந்த இணைப்பி பின்னர் வலையமைப்பு அட்டையின் ஈத்தர்நெட் தொடர்பில் செருகப்படுகிறது. வலையமைப்பு அதாவது இந்த ஈத்தர்நெட் போர்ட்டு வந்து நெட்வொர்க்கு கார்டில் செருகிறாங்க, இன்செர்ட் பண்ணுறாங்க, இந்த ப்ளக்கை கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கலரு, இங்கே என்னென்ன கலரு? ஒயிட்டு க்ரீனு, ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் ப்ரௌன், ப்ளூ, ஒயிட். அதை பற்றி என்னென்ன ஒயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது T5684A பின்னு T5684B 2 பின்னையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு கலர் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ பார்த்தது 8 பின் கூட பார்த்தோம்ல RJ45 கனெக்டர். அந்த 8 பின்னு இந்த 8 கேபிளும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஒன்று பியூர் க்ரீன் வித் ஒயிட், ப்ளூ வித் ஒயிட், ப்ரௌன் வித் ஒயிட், இன்னொரு ப்ரௌன் ஆரஞ்சு வித் ஒயிட். இந்த மாதிரி 4 கலர்லேயுமே ஒயிட் கலர் சேர்ந்துருக்கு. அது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த 8 பின்னோடன்னு சொல்லியிருக்காங்க. 8 பின் லைனாக 8 பின். அந்த 8 பின்னுக்கு பின் 1 பின் 2 பின் 3 பின் 4 பின் 5 பின் 6 பின் 7 பின் 8 லைனாக அது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஈத்தர்நெட் இணைப்பின் கனெக்டர், அதாவது ஈத்தர்நெட் கனெக்டரோட பின் விவரங்களை பற்றி ஏற்கனவே விவாதிக்கிறோம். இப்போது ஈத்தர்நெட் தொடர்பின் போர்ட் ஊசி விவரங்களை பார்ப்போம். அந்த பின்னில் இருக்கிற போர்ட்டை பற்றி தான், அந்த ஊசியை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இதில் 2 முக்கிய சிக்னல்ஸ் உள்ளன. ஒன்று TX, இன்னொன்று RX. ஒன்று TX, இன்னொன்று RX. முதல் பின் தரவை அனுப்ப பயன்படும் நேர்மின் முனையம் TX+. இரண்டாவது ஊசி அனுப்பப்படும் எதிர்மின் முனையம், அதாவது TX-. ஒன்று TX பாசிட்டிவ், இன்னொன்று TX நெகட்டிவ். இன்னொன்று மூன்றாவது ஊசி தரவை டேட்டாவை பெற பயன்படுத்தக்கூடிய RX பாசிட்டிவ். அடுத்தது 4வது 5வது ஊசிகள் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கும். மறுபடியும் நம்ம தேவைன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக 4th 5th அதை விடப்பட்டிருப்பாங்க. 6வது ஊசி வந்து டேட்டாவை பெற பயன்படுது. இது வந்து RX பாசிட்டிவ், இது RX நெகட்டிவ். 7வது 8வது ஊசிகள் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கும். 4 5 7 8 பின்னாடி பயன்பாட்டிற்காக நாங்கள் விட்டிருப்போம். இவை அனைத்தும் இரு வழிகளில் செயல்படும். இது எல்லாமே எத்தனை பை டைரக்ஷனல் பின்ஸில் செயல்படும்.